Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கான 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First 1 mark section. 1 mark section பொறுத்த வரைக்கும் டோட்டலா 14 1 mark கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चनனும் synonyms pattern, then next 3 question antonyms pattern. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதாவது synonyms soup அப்படிங்கற வேர்டோட synonyms கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் B. then second question இதுல grouply அப்படிங்கற வேர்டோட synonyms கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் C. then third expedition இந்த வேர்டோட synonyms கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் C. then fourth question antonyms கேட்டிருக்காங்க. mockingly இதோட ஆன்டனிம்ஸ் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் D. then fifth question contention இந்த வேர்டோட ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் B. then sixth question bright இந்த வேர்டோட ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் D. then seventh question loaf இந்த வேர்டோட கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் B. then eighth question form a derivative by adding the right suffix to the word child இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் C. then ninth question choose the suitable option to pair with drop to form a compound word இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் D. then 10th question phrasal verb யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் A. then 11th question கரெக்ட் phrase யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் A. then 12th question preposition யூஸ் பண்ணி filling the blanks கம்ப்ளீட் பண்ண கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் A. then 13th question கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் D. then 14th question கரெக்ட் லிங்கரை சூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தாச்சுனா ஆப்ஷன் A. then part 2ல செக்ஷன் 1 இத பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 3 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். each question carry 2 mark, totally 6 mark. then section 2 பொறுத்த வரைக்கும் 4 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதாவது poetic lines கொடுத்து அதுல 3 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. each questions carry 2 marks, totally 6 marks. then section 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 questions கேட்டிருக்காங்க. இதுல 3 question அட்டெண்ட் பண்ணனும். each question carry 2 mark, totally 6 marks. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா rewrite the following sentence to other voice form. then second question rewrite the following sentence to other speech. then third question punctuate the following sentence. then fourth question transform the following sentence into compound sentence. then fifth question rearrange the words in the correct order to make a meaningful sentence. then part 2ல section 4ல road map கேட்டிருக்காங்க. then part 3 section 1 இதுல மொத்தம் டோட்டலா 3 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இது paragraph writing. நம்ம 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். each question carry 5 mark, totally 10 marks. then part 3ல section 2 இத பொறுத்த வரைக்கும் 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். each question carry 5 mark, totally 10 marks. then part 3ல section 3 இதுல மொத்தம் 2 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா rearrange the following sentence in coherent order. then second question ஒரு paragraph கொடுத்துட்டு அந்த paragraphல இருந்து 5 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இந்த 5 क्वेश्चंसக்கு அட்டெண்ட் பண்ணனும். then part 3ல section 4 இத பொறுத்த வரைக்கும் டோட்டலா 6 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுல நம்ம 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும். each question carry 5 mark, totally 20 marks. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. then second question letter writing. then third question நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. then fourth question ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடா 5 சென்டென்ஸ் எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. then ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு சம்மரி எழுதுற மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க. then spot the errors கேட்டிருக்காங்க. then part 3ல section 5 மெமரி போயம் கேட்டிருக்காங்க. then part 4 பொறுத்த வரைக்கும் டோட்டலா 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. 2 क्वेश्चनமே A and B சாய்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்னு அட்டெண்ட் பண்ணா போதும். each question carry 8 mark, totally 16 mark. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா ஹிண்ட் கொடுத்துட்டு அந்த ஹிண்ட டெவலப் பண்ணி ஒரு paragraph எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. then second question ஒரு paragraph கொடுத்துட்டு அந்த paragraph ரிலேட்டடா 4 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஃபைனலா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கான 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் பத்தி பார்த்துட்டோம். சோ இத மாதிரி நீங்க எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ண क्वेश्चन பேப்பரை மறக்காம கீழ தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா மற்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you students.